ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 30வது வார்த்தை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல கடிந்து அவனை கண்டேனோ திருமங்கையாழ்வாரை போல. அதாவது திருமங்கையாழ்வார் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி ஆழ்வார்னு பேர் இவருக்கு. இவர் என்ன பண்ணார்னா குமுதவல்லி அப்படின்ற மாதுக்கு மேல ஆசை வச்சு தெய்வ மாது அவங்க சொல்றாங்க, என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா 1 வருட காலம் பாகவதர்களுக்கு ததியாராதனம் அன்னமளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாகவத கைங்கரியத்துக்காக வேண்டி அவர் தன்னோட அத்தனை சொத்தையும், இவர் சிற்றரசர் தன்னோட கிட்ட இருக்க அத்தனை பணம் காசு எல்லாத்தையுமே இழந்தார். அது மட்டும் கிடையாது, திருக்கோவில் ஸ்ரீரங்கத்துல இருக்க கோவிலோட மதில் கைங்கரியத்திலையும் இவர் ஈடுபட்டுட்டு வந்தார். அதனால எல்லா சொத்தையும் பகவத் கைங்கரியத்திலேயே செலவிட்டுறாரு. மேற்கொண்டு பகவத் கைங்கரியத்தை தொடரணும் அப்படின்னா இவர்கிட்ட பணம் இல்லை. அதனால இவர் என்ன பண்றாரு, கள்ளரா மாறி வழிபோக்கனா மாறி எல்லாரையும் திருட ஆரம்பிக்கிறாரு. இரவு நேரத்துல மறைஞ்சு இருந்து யாரெல்லாம் போறாங்களோ அவங்க கிட்டேந்து திருடி திருடி பெருமாளோட கைங்கரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறார் இவரு. இப்ப பெருமாள் கைங்கரியத்தை முடிக்கிறதுக்கு சிறிது தனம் தான் தேவைப்படுறது. அந்த நேரத்துல எம்பெருமான் திருவுள்ளம் பற்றாரு. இவருக்கு அனுகிரகம் செய்யணும்னு சொல்லிட்டு பெருமாள் முடிவெடுத்துறார். அதனால தாயாரும் பெருமாளுமா திருக்கல்யாண கோலத்துல திருமணங்கொல்லைன்ற வழியில வராங்க. அந்த வழியா அப்ப இவர் கள்ளர் கோமா அவர்கிட்டேந்து வழிப்பறி நடத்துறாரு. அப்ப அவர்கிட்ட இருக்க எல்லா நகையும் எடுத்துறார். ஆனா பெருமாளோட காலில் போட்டு இருக்க அந்த மோதிரத்தை, அதாவது நம்ம மெட்டின்னு சொல்லுவோம்ல, அதை மட்டும் எடுக்க முடியல. இப்போ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட வாயில இருக்க பற்களால அதை கடித்து எடுக்க முயற்சி பண்றாளாம். எடுக்க முடியலையாம் திருமங்கையாழ்வாரனால. அதனால பெருமாள் கிட்ட கேட்கிறாரா, நீ என்ன மந்திரம் பண்ண, என்னால இதை எடுக்கவே முடியலையே அப்படின்னு சொன்னாராம். அப்ப பெருமாள் அவர் காதுல மந்திரத்தை உபதேசம் பண்றாராம். என்னன்னா திருமந்திரத்தை உபதேசம் பண்றாராம் பெருமாள். பெருமாள் திருவடிய உடனே பணியறாராம் அவர். அத மாதிரி பெருமாளோட திருப்பாதங்களை கடித்து அவனோட அனுகிரகத்தை பெற்றேனும் நாடினேன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்ன்ற மாதிரி அதை பெற்றேனோ திருமங்கையாழ்வாரை போலன்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறாங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.